ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஃபெயிலியர் ஃபேம் அப்படிங்கிற அனிமேவோட சீசன் 1 எபிசோட் நம்பர் 12 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு எபிசோடோட இந்த சீசன் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ ஃபைனல் எபிசோடுக்கு தகுந்த மாதிரி இந்த எபிசோடு ஒர்த்தாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இதோட சீசன் 1 முடியுது. சீசன் 2 இன்னும் ரிலீஸ் ஆகலை. ரிலீஸ் ஆனிச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனல் நான் வீடியோ போடுறேன். சரி, ஓகே, வாங்க வளவலன்னு பேசிகிட்டு இருக்காமல் ஸ்ட்ரைட்டாக இன்றைக்கி பார்க்க போகிற எபிசோட் நம்பர் 12 போயிடலாம். டோக்காவுக்கு ஒன்றும் ஆயிருக்காதல்ல அப்படின்னு சொல்லிட்டு எலிசபெத் பயப்படுறா. கவலைப்படாத, ஈவ் போயிருக்காள்ல, கண்டிப்பாக ஈவும் டோக்காவும் திரும்பி வருவாங்க அப்படின்னு சேரா சொல்கிறா. இந்த பக்கம் நம்ம ஈவ் ஈச்சுக்கு கூட பயங்கரமாக ஃபைட் பண்ணிட்டு இருக்கா. சொல்ல போனோம்னா ஈவை விட ஈச்சுக்கு வந்து பவர்ஃபுல்லான அட்டாக்லாம் பண்ணுறா. ஜஸ்ட் மிஸ்ட் ஈச்சுக்கு கரெக்டாக ஈவோட கழுத்துலேயே அட்டாக் பண்ண போறா. அப்போ கரெக்டாக இன்னொரு பொண்ணு வந்துட்டு நிறுத்து அப்படின்னு ஸ்டாப் பண்ணுறா. காஷிமா, நீங்கள் தான் இருக்கியா? யார் இது? எதுக்காக இதை அட்டாக் பண்ணுறீங்க அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குறா. நீ மட்டும் என்ன கூப்பிடலன்னா நேரத்துக்கு இந்த டீமனோட கதையை முடிச்சிருப்பான் அப்படின்னு ஈச்சுக்கு சொல்கிறா. இதை பார்க்கறதுக்கு ஒன்றும் டீமன் மாதிரி தெரியல. இதோட கண்ணோட அசைவை வச்சு பார்க்கும்போது இது டீமனாக இருக்க வாய்ப்பு இல்லை. கிட்டத்தட்ட இது ஹியூமனாக தான் இருக்கணும். என்னோட கெஸ்ஸிங் கரெக்டாக இருந்தால் இதால் பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறா. என்ன சொல்கிற? இது பேசணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஈச்சுக்கு ஷாக் ஆகிறா. உங்கள் பேர் என்ன அப்படின்னு ஈவ் கேட்குறா. உடனே ஈச்சுக்கு இன்னும் பயங்கரமாக ஷாக் ஆகிறா. என்னோட பேர் ஹிஜோரி டோக்கா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல, இது நம்ம மாஸ்டரோட பேராச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஈவ் யோசிக்கிறா. நான் ஒன்றும் உங்ககிட்ட பிரச்சனை பண்ண வரல, நான் என்னோட மாஸ்டரை தேடி தான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈவ் சொல்கிறா. நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் தேடி வந்த டைம் தான் தப்பு. இந்த மாதிரி டைமில் உன்னோட மாஸ்டரை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த ஹியூமனாய்டு மான்ஸ்டர் நேரத்துக்கு உன்னோட மாஸ்டரை டேஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹிஜோரி டோக்காங்கிற பொண்ணு சொல்கிறா. என்னோட மாஸ்டரை பற்றி உங்களுக்கு தெரியல, தெரிஞ்சிருந்தா அப்படி பேசியிருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈவ் அங்கேருந்து கிளம்பி போகிறா. கண்டினியூஸாக நம்ம ஹீரோவோட பிக்மாரும் ஸ்லேயும் தொடர்ந்து அட்டாக் பண்ணிகிட்டே இருக்கனால அவங்க ரெண்டு பேருமே டயர்ட் ஆகிட்டாங்க. சரி, போது இதோட நிறுத்திக்கலாம், இதுக்கு மேலே நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பிக்மாரையும் ஸ்லேயும் ரிலீஸ் பண்ணுறான். நம்ம ஹீரோ நிறைய மான்ஸ்டர் அட்டாக் பண்ணனால நம்ம ஹீரோக்கு நிறைய வந்து லெவலும் எம்பியும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே நேரத்தில் நம்ம ஹீரோ தொடர்ந்து அட்டாக் பண்ணிட்டே இருக்கனால நம்ம ஹீரோ கிட்ட போதுமான எனர்ஜி இல்லை. இங்கே ஏதோ ஒரு மான்ஸ்டர் இருக்குது, அதை நான் சென்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, கரெக்டாக அந்த இடத்துல ஒரு பெரிய ஹியூமனாய்டு மான்ஸ்டர் வந்து இவனை அட்டாக் பண்ண வருது. அண்ட் இதுதான் வந்து ஃபைனல் பாஸும் கூட. நம்ம ஹீரோ இதை டிஃபீட் பண்ணிட்டானா அதுக்கப்புறம் இங்கே இருக்க மான்ஸ்டர் எல்லாமே இறந்து போயிடும். ஆனால் அதோட அட்டாக் எல்லாமே வந்து பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்குது. நம்ம ஹீரோவால் எதுவுமே பண்ண முடியல. பிக்கிமாரும் இன்னும் ஒரே ஒரு தடவை மட்டும் உன்னோட ஹெல்ப் எனக்கு தேவை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அந்த மான்ஸ்டரை விடாம நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணிட்டே இருக்கா. திடீர்னு மேல இருந்து ஒரு மாஸ்க் மட்டும் வந்து கீழே விழுது. நம்ம ஹீரோவை காணோம். அந்த மான்ஸ்டர் நம்ம ஹீரோவை தேடிட்டு இருக்க. மேல இருந்து பேரலைஸ்னு ஒரு சவுண்டு பார்த்தா நம்ம ஹீரோ மேல இருந்து பேரலைஸ் பண்ணி அந்த மான்ஸ்டர் தோக்கடிச்சிட்டான். நம்ம ஹீரோ பிக்கிமாரோட ஹெல்ப்பை யூஸ் பண்ணி புகையை வர வச்சு நம்ம ஹீரோ அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு மேலே போய் கிளியரான ரேஞ்சில் பேரலைஸ் யூஸ் பண்ணி இந்த மான்ஸ்டரை தோக்கடிச்சிட்டான். மொத்தத்தில் நம்ம ஹீரோ இங்கே தோக்கடிச்ச மான்ஸ்டர்ஸ் எல்லாத்துக்குமே சேர்த்து நம்ம ஹீரோக்கு 2019 லெவல் கிட்ட இன்க்ரீஸ் ஆகுது. நிறைய எம்பியும் இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் போதுமான எனர்ஜி மட்டும் தான் இல்லை. அப்போ இன்னொரு ஒரு டீமன் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வர கரெக்டாக ஈ வந்துட்டு அந்த டீமனை 2 துண்டா விட்டுறா. நான் இதை எதிர்பார்த்தான்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்னோட ஹெல்ப் உங்களுக்கு தேவைன்னு எனக்கு தெரியும், அதனால தான் வந்து அப்படின்னு ஈ சொல்றான். ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எப்படி மாஸ்டர், உங்களை பார்க்கறதுக்கே ரொம்ப வீக்கா இருக்கு, உடம்பு எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம ஈவ் கேட்கறா. ஒன்றும் இல்லை, போய் படுத்து தூங்குனா சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். அவங்க வந்துட்டாங்க அப்படின்னு சேரா சொல்ல எலிசபெத் வேகமா ஹாப்பியா ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறா. டோக்கா அவனுக்கு எதுவும் ஆகலையே அப்படின்னு சேராஸ் கேட்க, இவங்க தான் என்ன காப்பாத்தினாங்க அப்படின்னு ஸ்லேயும் பிக்கிமாரும் நம்ம ஹீரோ சொல்றான். நைட்டு நம்ம ஹீரோக்கு பேண்டேஜ் எல்லாம் போட்டு ட்ரீட்மெண்ட் பாக்குறாங்க. அதுக்கப்புறம் ஈவும் எலிசபெத்தும் போய் தூங்க போறாங்க. நம்ம ஹீரோவும் தூங்க போறான். பட் அவனுக்கு தூக்கம் வரலன்னு சொல்ல, என் மடியில படுத்துக்கோங்க அப்படின்னு சேரா சொல்றா. வேண்டாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நான் அக்கறையில தானே கேட்கறேன் அப்படின்னு சேரா சொல்றா. நான் ஏன் இப்படி நடந்துக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு சேராஸ் மடியில போய் படுத்துக்கிறான். மாஸ்டர், ஏன் எதுக்காக எல்லாத்தையும் உங்க தலையிலே போட்டுக்கிறீங்க? நாங்களாம் எதுக்கு இருக்கிறோம்? எல்லா பிரச்சனையும் நீங்களே சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. பட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தானே நாங்கள் இருக்கிறோம். அட்லீஸ்ட் இப்போவாச்சும் கொஞ்சம் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுங்க அப்படின்னு சேராஸ் சொல்றா. சேராஸ், நான் இதெல்லாமே உங்களுக்காக தான் பண்றேன். இப்போ என்னோட வாழ்க்கையில் இருக்கிறது நீங்க மட்டும்தான். சொல்ல போனதா எனக்குன்னு யாருமே கிடையாது. ரொம்பவே கொடூரமா இருந்த வாழ்க்கை. ஆனால் இப்போ எனக்குன்னு நீங்க இருக்கீங்க. உங்களை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியதான் என்னோட கடமை. அந்த கடமையை நான் இன்னைக்கு தவற விட மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, கண்டிப்பா நானும் கடைசி வரைக்கும் உங்களோட ஸ்வாடா இருந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம சேராஸ் சொல்றா. அம்மா, உங்களோட வயசு என்ன அப்படின்னு சேராஸ் கேட்கறா. 17 அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்பனா நீங்க என்னை விட சின்ன பையனா? எனக்கு 20 வயசு ஆக போகுது அப்படின்னு சேராஸ் சொல்றான். பட் நீ எல்ப்ஸா இருக்கனால உனக்கு வயசு இன்க்ரீஸ் ஆகாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நான் உன்னை விட சின்ன பையனா இருக்கனால இதுக்கப்புறம் நான் உன்னோட பிரதரா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க, அப்படிலாம் இல்லை மாஸ்டர், நீங்க எப்பவுமே என்னோட கிங் தான் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றா. என்னது கிங் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஆமா, ஒன் அண்ட் ஒன்லி த கிங். என்னோட கிங்குக்கு நான் ஒரு ஸ்வாடா எப்பவுமே இருப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றா. நம்ம ஹீரோவும் அப்படியே தூங்கிடுறான். சேராஸ், நீ தூங்கலையா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க, தூக்கம் வரல அப்படின்னு சேராஸ் சொல்றா. நான் வேணா என்னோட பவரை யூஸ் பண்ணிட்டோமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். தயவு செஞ்சு அதை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றா. நம்ம ஹீரோவும் அவனோட பவரை யூஸ் பண்ணி சேராஸை தூங்க வைக்கிறான். கட் பண்ணா டோக்கா சிஸ்டர் காஷிமாவை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. இட்சுக்கு நீ எதுக்காக ஆசியா குரூப்ல போய் சேர்ந்த அப்படின்னு கேட்கறா. பட் காபுட்டோ விருப்பப்பட்டு ஒன்னும் அசாகி குரூப்ல இருக்கல. அவளை கட்டாயப்படுத்தி கன்வின்ஸ் பண்ணி தான் ஸ்டில் இருக்க வச்சிருக்காங்க. காஷிமாவை இதை எக்ஸ்பிளைன் பண்ண இட்சுகியும் காஷிமாவை பத்தியும் அவளோட நிலைமையை பத்தியும் புரிஞ்சுக்கிறா. அடுத்த நாள் காலையில விடிஞ்சதும் மறுபடியும் ஃபால்டன் வச்சு தேடி கிளம்புறாங்க. மாஸ்டர், ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும். அதுக்கு
எனக்கு கொஞ்ச நாள் டைம் வேணும், பட் கண்டிப்பாக ஒரு நாள் நான் உங்ககிட்ட சொல்லுவேன் அப்படின்னு சேரா சொல்கிறா. சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஐ லவ் யூ டோக்கா. இந்த ஃபீலிங்ஸ் இது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல, இதை சொல்கிறதுக்கு எனக்கு தைரியமும் வரல, பட் கண்டிப்பாக நான் உங்ககிட்ட ஒரு நாள் சொல்லுவேன். ஒருவேளை அது உங்களுக்கு பிடிக்காம நம்ம 2 பேரும் பேசாமல் பிரிஞ்சா கூட பரவாயில்ல, நான் கண்டிப்பாக ஒரு நாள் உங்ககிட்ட சொல்லுவேன். பட் அது வரைக்கும் உங்களோட ஸ்வாடா உங்களை என்றைக்குமே ப்ரொடெக்ட் பண்ணுவோம் மாஸ்டர் அப்படின்னு நம்ம ஹீரோயின் மனசுக்குள்ள யோசிக்க, சேராஸ் உன்னோட ஃபீலிங்ஸ்க்கும் நான் ரெஸ்பெக்ட் கொடுத்தாகணும். ஸோ நீனா இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்கிற வரைக்கும் நான் உனக்கு ஒரு நல்ல மாஸ்டராக இருப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள யோசிக்கிறான். இப்படி போயிட்டு இருக்க வழியில திடீர்னு ஒரு மரத்தில் ஒரு பழமையான கேர்ஸை பார்க்குறாங்க. இது பழமையான கேர்ஸுங்கிறனால இது எந்த வகையான கேர்ஸ் என்னங்கிறத உங்களால் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் அது இடம் ஃபுல்லாகவே இந்த கேர்ஸாக தான் இருக்கு. இதை வச்சு இவங்க புரிஞ்சுக்கிறாங்க நம்ம தேடி வந்த ஃபால்பின் வச்சு இங்கே தான் இருக்காங்கிறத. உள்ள போகவும் இவங்களை ஒரு கோலம் அட்டாக் பண்ண வர நம்ம ஹீரோ பேரலைஸ் யூஸ் பண்ணி ஸ்டாப் பண்றான். கண்டிப்பா இந்த கோலமை செக்யூரிட்டிக்காக தான் வச்சிருப்பாங்க, ஏன்னா இந்த இடத்த சுத்தி ஒரு டீமனோட சென்ஸ் கூட வரவே இல்லை. அந்த அளவுக்கு இந்த இடம் ரொம்ப புனிதமானதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஒரு சின்ன வீட்டோட அண்டர் கிரவுண்ட்ல ஒரு ஃபேக்டரியே இருக்கு. அந்த ஃபேக்டரியை ஃபுல்லா கோலம் தான் வழி நடத்திட்டு வருது. மேற்கொண்டு உள்ள போறதுக்கு எந்த விதமான செக்யூரிட்டியுமே இல்லாம சிம்பிளா ஒரு டோர் இருக்கு. என்னோட கெஸ்ஸிங் கரெக்டா இருந்தா ஹை லெவல் மானாவை ப்ரொடியூஸ் பண்ணி தான் இந்த கேட்டை ஓப்பன் பண்ண முடியும். அதனால தான் இதுக்கு செக்யூரிட்டி கூட போடாம இருக்காங்க. பட் என்கிட்ட இதை விட அதிகமான மானாவே இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ அசால்ட்டா மானாவை ப்ரொடியூஸ் பண்ணி டோரை ஓப்பன் பண்ணிடுறான். தொலைஞ்சு போன காஷிமாவை கண்டுபிடிச்சு டோக்கா சிஸ்டர்ஸ் கூட்டிட்டு வராங்க. நீ திரும்பி வந்ததுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அசாகி குரூப்போட லீடர் சொல்றா. அப்ப அயக்கா வந்துட்டு நீ திரும்பி வந்ததுல ரொம்ப சந்தோஷம், உனக்கு எதுவும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு காஷிமாவை பார்த்து கேட்கறா. எனக்கு எதுவும் ஆகலை, டோக்கா சிஸ்டர்ஸ் தான் எனக்கு காப்பாத்தினாங்க அப்படின்னு காஷிமா சொல்றா. நல்லது நல்லது நல்லது, நீ உயிரோட திரும்பி வந்தது ரொம்ப நல்லது. ஆனா இதுக்கப்புறம் டோக்கா சிஸ்டர்ஸ் உன்னை காப்பாத்தினாங்கன்னு யார் கேட்டாலும் சொல்லக்கூடாது. யார் கேட்டாலும் நான் தான் உன்னை காப்பாத்தினேன்னு சொல்லணும், சரியா அப்படின்னு சொல்லிட்டு அசாகி குரூப்போட லீடர் காஷிமாவை மிரட்டிட்டு போறா. சரி ஓகே அப்படின்னு காஷிமா சொல்றா. நான் இன்னும் பயந்துகிட்டே தான் இருக்கேன், கண்டிப்பா மற்றவங்களை மாதிரி நானும் ஸ்ட்ராங்கா மாறுவேன் அப்படின்னு காஷிமா நினைக்கிறா. இவ ரொம்ப பாவம்பா அப்படின்னு இட்சுக்கி சொல்றா. ஒருவேளை காஷிமா நேற்று நைட்டு இறந்துருந்தானா ஹயக்கா டென்ஷன் ஆயிருப்பா, அவளோட சுயரூபத்தை நம்ம நேரத்துக்கு பார்த்துருக்கலாம், இந்த மாதிரி போரிங்கா இருந்திருக்காது அப்படின்னு ஹிஜோரி டோக்கா சொல்றா. நம்ம ஹீரோ வானத்தை பார்த்தா திடீர்னு ஸ்கை ஃபுல்லா டார்க்கா மாறிட்டு இருக்கு. ஒரு டிஃப்ரெண்டான ஃபீலிங், இங்க ஏதோ நடக்க போகுது அப்படிங்கறது மட்டும் சென்ஸ் பண்றாங்க. இவ்வளவு நாள் நம்ம ஹீரோ தேடி வந்த ஃபார்பிடன் விட்ச் நம்ம ஹீரோவோட கண்ணுக்கு முன்னாடி வந்து நிக்கிறாங்க. ட்ரைனிங் அனுப்பி வச்ச சூசன் ஹீரோஸ்க்கு மிகப்பெரிய ஆபத்து. கோல்டன் டீமன் எம்பரர் ஆர்மிஸ்லாம் சூழ்ந்துட்டாங்க, சீக்கிரமா ஒரு 4-5 குதிரைகளை அனுப்பி வைங்க, அப்பதான் எங்களால பாதுகாப்பா சூசன் ஹீரோஸை கூட்டிட்டு வர முடியும் அப்படின்னு காடஸ்க்கு ரிப்போர்ட் வந்திருக்கு. என்னோட பேர் எரிக்கா அப்படின்னு ஃபார்பிடன் விட்ச் சொல்ல, இவ்வளவு நாள் கட்டுக்கதையா இருந்த ஃபார்பிடன் விட்சுக்கு முன்னாடி தான் நாங்க இப்ப இருக்கிறோம். நான் தேடி போற பாதை ரொம்ப தூரத்துல இல்ல, கிட்டத்தட்ட நான் நெருங்கிட்டேன். காடஸ் விசியஸ், என்னோட உண்மையான ரிவெஞ்சை நீங்க இதுக்கப்புறம் தான் பார்க்கவே போறீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, இந்த இடத்துல இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க. இதோட சீசன் 1 முடியுது, பட் ஸ்டோரி இன்னும் முடியல. ஸோ சீசன் 2 கண்டினியூ ஆகும். பட் சீசன் 2 எப்போ வருங்கிறதுக்கான எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுக்கல. சீசன் 2 வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் அதை நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களுக்காக நிறைய அனிமேஸ் வெயிட்டிங்கில் இருக்குது. பட் பிரச்சனை என்னன்னா நானும் கொஞ்சம் வெயிட்டிங்கில் இருக்கேன். ஸோ நீங்களும் கொஞ்சம் வெயிட்டிங்கில் இருங்க, மொத்தமாக எல்லாருமே சேர்ந்து சந்திப்போம். ஸோ எனிவே ஒரு குட்டி பிரேக்குக்கு அப்புறம் மறுபடியும் முதல்ல இருந்து மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது நான். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மக்களே. டாடா பாபாய், see you. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான அனிமேல உங்களை சந்திக்கிறேன். see you, bye, lots of love மக்களே. சொல்ல மறந்துட்டேன், ஒரு சூப்பரான அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது, மிஸ் பண்ணாமல் நம்ம சேனலோட தொடர்ந்து ஸ்டே டியூன்ல இருங்க. ஸோ பார்ப்போம்.